ஹாய் ஆல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து இந்த கான்செப்ட் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து யூடியூப்ல வந்து போடுறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து போட்டது கிடையாது. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஆக்சுவலா என்னன்னா, வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ன உடனே எம்எல்எம், இந்த டைரக்ட் செல்லிங் அந்த மாரி கான்செப்ட் கிடையாது. அது இல்லாம நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் அப்படின்னா, நான் இவ்வளோ நாளா அந்த பிஸ்னஸ் வந்து நான் பண்ணிட்டுருக்கேன். அதில வந்து எனக்கு நெறைய பெனிஃபிட்ஸும் கிடைச்சிருக்கு. ஸோ, அத வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு நான் இந்த வீடியோ வந்து போடுறேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு விதத்தில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ, இந்த வீடியோல வந்து நான் என்னென்ன சொல்லப் போறேன் அப்படின்றத ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆ என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்? எப்படி பண்ணலாம்? இதில வந்து என்ன ப்ராடக்ட்ட சூஸ் பண்ணலாம்? எப்படி ப்ராடக்ட்ட சூஸ் பண்ணலாம்? இத வந்து கஸ்டமர் கிட்ட நம்ம எப்படி வந்து செல் பண்ணலாம்? அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். ஓகே. வித்தவுட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னும்போது என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெல்லிங். ஓகேங்களா? ஸோ ரீசெல்லிங் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னா நெறைய பேர் நான் ஊருக்கு போயிருந்த அந்த டைம்ல வந்து என்கிட்ட கேட்டாங்க, "அக்கா நீங்க என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க? ரீசெல்லிங் அப்படின்னா என்ன? அது எப்படி பண்ணணும்?" அப்படின்ற மாரி நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஒரு 2, 3 பேர் கேட்டிருந்தாங்க. அதனால சரி, ஓகே, இத பத்தி இன்னும் நெறைய பேருக்கு தெரியல அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஓகேவா? அ ஓகே. ரீசெல்லிங் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? மேனுஃபேக்சர்ட்ட இருந்து கஸ்டமர் கிட்ட ஒரு ப்ராடக்ட் போகுது அப்படின்னா, அது வந்து டைரக்ட்டா நமக்கு போகாது இல்லையா? ஒரு சிலர் வந்து மேனுஃபேக்சரிங் அப்படின்னாவே பல்க் ஸ்டாக்ஸ் தான் எடுப்பாங்க. மினிமம் 10,000ல இருந்து நீங்க வந்து அதுக்கு மேல தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாரி இருக்கும். அது வந்து இண்டிவிஜுவல் பெர்சன் எல்லாருமே வந்து பை பண்ண முடியாது. அப்போ இடையில வந்து ஒரு இன்டர்மீடியேட்டர் தேவைப்படுறாங்க. கரெக்ட்டுங்களா? இந்த இன்டர்மீடியேட்டர் பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து நம்மகிட்ட ப்ராடக்ட்ட அவங்க ப்ராடக்ட்ட வாங்கி நமக்கு அத வச்சு நமக்கு செல் பண்றாங்க. இதுல வந்து 2 டைப் ஆஃப் இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட். இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ ஷாப்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? நம்ம போய் டைரக்ட்டா ஒவ்வொரு ப்ராடக்ட்டா வாங்கிக்கலாம். ஸோ, அந்த மாரி ஷாப் வச்சிருக்கவங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஷாப் வச்சு ரன் பண்ணுவாங்க. அதில அவங்களுக்கு லாபம், நஷ்டம் எல்லாமே அவங்கள பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா? இதில இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா, வித்தவுட் இன்வெஸ்ட்மென்ட்ல பண்ண போறவங்க. அதுதான் நாம. அதாவது ரீசெல்லிங் பண்றவங்க. ஓகேவா? வித்தவுட் இன்வெஸ்ட்மென்ட்ல பண்ணி, அத வந்து நம்ம கஸ்டமருக்கு கொண்டு போணும். ஸோ, இதுதான் வந்து பேசிக்கா ஒரு ரீசெல்லிங்கோட கான்செப்ட். இத தான் நம்ம வந்து பண்ண போறோம். ஓகேவா? இது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ, மேனுஃபேக்சர் கிட்ட இருந்தும் டைரக்ட்டா நம்ம வித்தவுட் இன்வெஸ்ட்மென்ட் மூலியமா நம்ம கஸ்டமர் கிட்ட போலாம். இல்ல, மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து இந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ, இவங்க மூலியமாவும் நம்ம கிட்ட வந்து நாம வந்து கஸ்டமருக்கும் அடையலாம். ஓகேவா? இந்த கஸ்டமர் வந்து டைரக்ட்டா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கவங்க கிட்டயும் வாங்கலாம். பட் இத வந்து இப்ப எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிருச்சு. எல்லாருமே வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்றாங்க இல்லையா? ஸோ, அந்த மாரி நம்ம வந்து இதில வந்து பண்ண போறோம். ஸோ, அந்த கான்செப்ட் தான் ரீசெல்லிங். ஓகேவா? இது யார் யார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பண்ணலாங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க, ஸ்டூடெண்ட்டா இருக்கவங்க, ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ரிட்டயர்ட் பெர்சன்ஸ், ஏஜ் லிமிட்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு அந்த பிஸ்னஸ பத்தியும், அந்த ப்ராடக்ட்ட பத்தியும் நாலேட்ஜ் இருந்துச்சு அப்படின்னா போதும். யார் வேணா பண்ணலாம். ஓகேவா? ஸோ, இவங்க தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. படிச்சிருக்கணும்லாம் கிடையாது. உங்களுக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தா போதும். நீங்க யாரா இருந்தாலும் பண்ணலாம். இதில வந்து ஷாப்ப எப்படி சூஸ் பண்றது? ஓகே. ஷாப் எப்படி சூஸ் பண்றது அப்படின்றதுக்கு முன்னாடி, ப்ராடக்ட்ட எப்படி சூஸ் பண்றது அப்படின்றது தான் இதில ரொம்ப முக்கியம். ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ராடக்ட் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில. நீங்க எந்த ப்ராடக்ட்டா நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றது ஓகே. ஷாப் வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராடக்ட்ட எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா, நம்ம கிட்ட இருக்க கஸ்டமர் எந்த மாரியான ப்ராடக்ட்ட வாங்குவாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ, ப்ராடக்ட்ட வந்து செலக்ட் பண்ணணும். 2வது வந்து அந்த ஷாப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசெல்லிங் அவைலபிள் இருக்கா அப்படின்றத வந்து நீங்க கேட்டுக்கணும். ஆ இப்ப ரீசெல்லிங் அவைலபிள் இல்லாம நீங்க டைரக்ட்டா அந்த ஷாப்ப சூஸ் பண்ணி நீங்க பாட்டுக்கும் உங்க கஸ்டமர் கிட்ட குடுக்குறீங்கன்னா, அவங்க வந்து அதாவது அவங்க என்ன ரேட்டுக்கு விக்கிறாங்களோ, அதே ரேட்டுக்கு தான் குடுப்பாங்களே ஒழிய, நமக்கு அந்த ஹோல்சேல் பிரைஸ்க்கோ, இல்ல ரீசெல்லர் பிரைஸ்க்கோ குடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ, அத வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ரீசெல்லிங் அவைலபிள் இருக்கா அப்படின்றத. 3வது விஷயம் வந்து
டெலிவரி டைம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளோ நாள் எடுத்துக்கும், அதர் ஸ்டேட்டா இருந்துச்சுன்னா எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படின்றதையும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாரி டெலிவரி சார்ஜஸையும் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் சொல்லிட்டீங்க. ஆனா ஷாப் எப்படி சூஸ் பண்றதுன்னே சொல்லல. எங்கேருந்து ஷாப்ப செலக்ட் பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகே. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாரி நான் சொல்றேன். நீங்க வந்து ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு டைரக்ட்டா போயிட்டும் நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க டைரக்ட்டா போயிட்டு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க. நீங்க வந்து அவங்களோட ஃபோன் நம்பர் இப்ப நீங்க ஒரு ஷாப்போ, இல்ல ஒரு ப்ராடக்ட்டோ சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, அது ரிலேட்டடா ஆன்லைன்ல சர்ச் பண்ணுங்க. அவங்களோட ஃபோன் நம்பர், அட்ரஸ், அவங்களுடைய வந்து யூடியூப் சேனல் இருக்கு, இல்ல இன்ஸ்டா சேனல் இருக்கு அப்படின்னா, அதில வந்து அவங்களுக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்களோட வீடியோஸ் இதெல்லாம் வந்து இருக்கும் இல்லையா? நீங்க அத வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? அந்த நம்பர் எடுத்து நீங்க வந்து அவங்களுக்கு கால் பண்ணியோ, இல்ல மெசேஜ் பண்ணியோ நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து கேட்கலாம். இந்த மாரி அவைலபிளா இருக்கா? நான் இந்த மாரி பண்ணலான்ட்டு இருக்கேன். ரீசெல்லிங் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ உங்களால இந்த மாரி என்ன ப்ரைஸ்க்கு வந்து நீங்க எங்களுக்கு டிஃபரன்ஸ் கம்மி பண்ணி குடுப்பீங்க? இந்த மாரியான டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். ஓகேவா? மோஸ்ட்லி வந்து என்னன்னா, அவங்களே ஒரு வாட்ஸ்அப் குரூப் மெயின்டெயின் பண்ணுவாங்க. அந்த குரூப்ல வந்து அவங்களுக்கான ப்ராடக்ட்டு, ரீசெல்லர்ஸ்க்கான ப்ரைஸ் அதையும் வந்து சொல்லி போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்லயே வந்து உங்களுக்கு குடுத்துடுவாங்க. ஷாப் வந்து நீங்க டைரக்ட்டா விசிட் பண்ணி கேட்கிறத விட, இந்த மாரி ஆன்லைன்ல நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவரைக்கும் நான் பண்ணிட்டுருக்க எல்லா ஷாப்புமே பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல செலக்ட் பண்ணி தான் நான் பண்ணிட்டுருக்கேன். டைரக்ட்டா நான் இதுவரைக்கும் ஒரு ஷாப் கூட டைரக்ட்டா போய் விசிட் பண்ணி பார்த்ததே கிடையாது. ஓகேவா? ஸோ நம்மளோட நம்பிக்கை தான். அவங்களுக்கும் நமக்கும் வந்து இடையில வந்து நீங்க எல்லாமே பேசி வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் தான், உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா நடக்கும். ஓகேவா? இதில வந்து இன்னொரு விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அ ப்ராடக்ட் வந்து நீங்க செலக்ட் நான் வந்து ஸ்டார்ட்டிங் என்ன பண்ணேன்னா, நான் ப்ராடக்ட்ட சூஸ் பண்ணிட்டு, அவங்க கிட்ட வந்து ஆர்டர் பண்ணி பார்த்தேன். ஓகேவா? ஒரு சில ப்ராடக்ட்ட வந்து நான் ஆர்டர் பண்ணி பார்த்தேன். ஆர்டர் பண்ணும்போது வந்து எப்படி அவங்க டெலிவரி டைம் குடுத்துருக்காங்க, அந்த எவ்வளோ சார்ஜஸ் வாங்குறாங்க அப்படின்றது வந்து இன்னொன்னு மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, நெறைய ஸ்கேம் நடக்குது. ஓகேவா? அதனால நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் பண்ணி பார்ப்போம். ப்ராடக்ட் ரிசீவ் ஆகுதா இல்லையா அப்படின்றது. அதுக்கப்புறமா நம்ம டைரக்ட்டா கஸ்டமர்ஸ் கிட்ட குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஒரு சில ஷாப்ஸ் கிட்ட மட்டும் தான் பேசினேன். ஒரு சில ஷாப்ல நான் பேசல. பட் அவங்களோட யூடியூப் வீடியோஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் பண்ணுனேன். ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு எப்படி ஆச்சுன்னா, ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேவா? இன்னொரு ஷாப் என்ன பண்ணிட்டேன்னா, இதே மாரி நான் நம்பி டைரக்ட்டா கஸ்டமருக்கு போட்டு விட்டுட்டேன். அப்ப கஸ்டமருக்கு போட்டு விட்டதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு ரொம்ப நாளா வரவே இல்ல. மேக்ஸிமம் தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, 3 to 4 டேஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் அதுவே வரவே இல்ல. அவங்க எனக்கு கால் பண்ணி, மெசேஜ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, நான் அவங்களுக்கு அந்த அட்மின்க்கு வந்து மெசேஜ் பண்றேன், கால் பண்றேன். அவங்க எடுக்கவே இல்ல. நோ ரெஸ்பான்ஸ். அப்போ இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. அதனால வந்து அப்போ வந்து நான் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி பார்க்குறேன், மெசேஜ் பண்றேன். எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லாதம்போது, நான் அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேன். நீங்க இதே மாரி அந்த குரூப்ல பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 300 பிளஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒரு குரூப்ல. அப்போ அவ்ளோ பெரிய அவங்க வந்து எப்படி இப்படி ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்டேன், கால் பண்ணேன். எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லன்னு, உடனே வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். இந்த குரூப்ல வந்து 300 மெம்பர்ஸ் பிளஸ் இருக்காங்க. நீங்க எல்லார்கிட்டயும் இதே மாரி நீங்க வந்து ஏமாத்தி என்ன பண்ண போறீங்க? ஒரு பிசினஸ் பண்ணணுன்ற ஐடியால இருக்கிறீங்க அப்படின்னா, இப்படி ஏமாத்தும்போது எப்படி நம்புவாங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நீங்க இதே மாரி பண்ணீங்க, என் அமௌண்ட்ட நீங்க ரிட்டர்ன் பண்ணலைன்னா, நான் உங்களுக்கு வந்து போலீஸ் கேஸ்ல வந்து ஆ அதாவது ஸ்கேம்ல வந்து நான் உங்கள வந்து ரிப்போர்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாரி நான் சொல்லி அவங்கள மிரட்டுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணாங்க. அந்த குரூப்ல இருக்கிற இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருக்குமே வந்து நாங்க ஒரு 3 பேரு அந்த குரூப்ல வந்து அஃபெக்ட் ஆயிருந்தோம் ஆர்டர் பண்ணி. நாங்க 3 பேருமே ஒவ்வொருத்தருக்கும் அந்த குரூப்ல வந்து மெசேஜ் போட்டோம். ஸோ மெசேஜ் போட்டு இந்த மாரி வாங்காதீங்க இனிமே அதில வந்து இந்த மாரி ஸ்கேம் பண்றாங்க. அமௌண்ட் வாங்கிட்டு ப்ராடக்ட்ட வந்து குடுக்கறதில்ல அப்படின்லாம் சொல்லி நாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி அந்த குரூப்பயே வந்து கடைசியா பிளாக் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாரியும் நடக்கும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க் தான். ரீசெல்லிங் அப்படின்றது. பட் அத நம்ம வந்து சூஸ் பண்ற ஷாப்ப பொறுத்து இருக்கு. ஓகேவா? ஓகே. இதுல வந்து இந்த விஷயம் வந்து எல்லாம் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டமருக்கு நம்ம எப்படி ப்ராடக்ட்ட சேல் பண்றது அப்படின்றது தான் 4த் பாயிண்ட்.
ஓகே. இதில வந்து நம்ம வந்து WhatsApp, YouTube, Insta நீங்க என்னென்ன சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் Facebook எதுல வேணா நீங்க போஸ்ட் பண்ணலாம். பட் ட்ரஸ்டபிளான ஷாப்பா இருக்கு. உங்களுக்கு ப்ராடக்ட் கரெக்ட்டா ரிசீவ் ஆயிடுது. அது எல்லாமே வந்து நீங்க பார்த்துக்கணும். அதேமாரி ரீசெல்லர்ஸ் வந்து ப்ரீ புக்கிங் எடுக்கலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எடுக்காதீங்க. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். ப்ரீ புக்கிங் எடுக்கிறீங்கன்னா, அந்த மேனுஃபேக்சரோ இல்ல அந்த ஷாப்புக்கோ அந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் ரீஸ்டாக் எடுக்கணும். ஓகேவா? இதுவே வந்து ஒரு சீசனலான ஒரு ப்ராடக்ட்டா இருக்கு. இந்த சீசனுக்கு மட்டும் தான் இந்த ப்ராடக்ட் அப்படின்ற மாரி இருக்குன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. அதனால ப்ரீ புக்கிங் எடுக்கிறேன்னு சொல்லி நீங்க அமௌண்ட்டுக்கு எதுவும் வாங்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து அந்த இடத்துல உங்களுக்கு பெரிய ஒரு அடி விழுந்துரும். சீரியஸாவே நீங்க கரெக்ட்டா பண்ணணும். ஹானஸ்ட்டா நீங்க பண்ணணும்னா, இந்த மாரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க. என்னென்ன அப்டின்னா, நீங்க ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க. ஒரு கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க எப்படி ஆர்டர் எடுக்கிறது, எப்படி ப்ராடக்ட் நீங்க வச்சிருக்கீங்கன்றத அவங்களுக்கு ப்ரமோட் பண்றதுனா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கலாம். இதுக்கெல்லாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து உங்களுக்கு ஷாப்ல இருந்தே ப்ராடக்ட்டோட இமேஜ் பிளஸ் பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே போடுவாங்க. ஓகேவா? அது வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கலாம். நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கன்னா, யூடியூப்ல போடலாம். என்னோட ஓல்டு வீடியோஸ்ல கூட பார்த்தீங்கன்னா, நான் சாரீஸ் எல்லாம் போட்டிருப்பேன். ஸோ, இப்ப ஏன் போடுறதில்ல அப்படின்றதுக்கான ரீசனும் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்ஸ்டால நீங்க போடலாம். ஓகேவா? இந்த மாரி நீங்க என்னென்ன சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றீங்களோ, அதில எல்லாத்துலயுமே நீங்க வந்து போடலாம். அப்படி போட்டுட்டு உங்களோட கான்டாக்ட்ல வாட்ஸ்அப் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணி இந்த ப்ராடக்ட் என்ன ரேட்டு, இல்ல இது இப்ப அவைலபிள் இருக்கா? எனக்கு வேணும் அப்படிலாம் கேட்குறாங்கன்னா, டைரக்ட்டா உடனே பேமெண்ட் பண்ணுங்க. அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. அப்படின்னு நீங்க உடனே சொல்லிடாம, அந்த ஷாப்ல வந்து நீங்க மெசேஜ் பண்ணி கேட்கணும். பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் இமேஜ் அனுப்பி, இந்த ப்ராடக்ட் இப்ப அவைலபிளா? எனக்கு இவ்ளோ பீஸ் வேணும். இல்ல எனக்கு இவ்ளோ வேணும் அப்படின்றத வந்து அவங்கள்ட்ட சொல்லணும். அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அவைலபிள் இருக்கு அப்படின்னாங்கன்னா, நீங்க வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் பேமெண்ட் எல்லாமே வந்து ஷாப்புக்கு நீங்க சென்ட் பண்ணலாம். இதில மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ரீசெல்லிங்கில 99.9% கூட வச்சுக்கலாமே. எல்லாமே வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான். கேஷ் ஆன் டெலிவரி குடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த இன்டர்மீடியேட்டரா இருக்கோம்ல, நமக்கு பேமெண்ட் வந்து நாம அதில இருந்து எடுத்தது போக தான் கடைக்கு நம்ம குடுப்போம். ஓகேவா? அது வந்து மார்ஜின் வச்சு எப்படி சேல் பண்றதுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? அடுத்த இதில சொல்றேன். ஸோ, அதனால நீங்க வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான்றதையும் அந்த கஸ்டமருக்கு நீங்க வந்து சொல்லிடணும். ஓகேவா? கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது அப்படின்றது. அதே மாரி கஸ்டமர் கிட்ட நீங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லணும்னா, எவ்வளோ நாள்ல உங்களுக்கு ரிசீவ் ஆகும்? ரிசீவ் ஆயிட்டு ஏதாவது டேமேஜஸ் இருக்கு, பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ல ஏதாவது டேமேஜஸ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணும் அப்படின்றத கேளுங்க. சைஸு, கலரு இந்த மாரியான மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, நாங்க வந்து அதாவது அந்த ஷாப்ல வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகேவா? ரிட்டர்ன் கண்டிஷன்ஸ்ன்னு சொல்ட்டு. ஸோ, அத வந்து நீங்க கண்டிப்பா கஸ்டமர் கிட்ட தெளிவா சொல்லிடணும். சொல்லாம விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு தான் லாஸ். ஓகேவா? அந்த ப்ராடக்ட்ட உங்க கிட்ட குடுத்துருவாங்க. நீங்க அதில வந்து எந்த லாபமும் வராது. ஓகேவா? ஸோ, எஸ் அவ்வளோதான். கஸ்டமர இப்படி தான் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணணும். நான் ஏன் யூடியூப், இன்ஸ்டால வந்து அகைன் இப்பலாம் வந்து சாரீஸ் போடுறதில்ல அப்படின்னா, நானும் ரீசெல்லிங் தான் பண்றேன். ஓகேவா? அப்போ வந்து எனக்கு ஷாப்லேருந்து வர்றது வந்து ஆ அவங்களும் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, மினிமம் ஸ்டாக்ஸ் வச்சு தான் அவங்க வந்து போஸ்ட் போடுறாங்க. அவங்களும் நெறையா வந்து பேஜஸ் ஃபாலோ பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த குரூப்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இருப்பாங்க. அப்போ போடுற அந்த ஒரு 10, 20 சாரி வந்து அப்படியே ஸ்டாக் அவுட் ஆயிடுது. போட்டு கொஞ்ச நேரத்திலேயே. பட் நான் வந்து YouTubeல போடுறேன்னா, இப்ப நான் போட்டு 3 வீக்ஸ், 2 வீக்ஸ் கழிச்சு எனக்கு என்குயரீஸ் வருது. இந்த சாரி வேணும். இந்த சாரி இப்ப இருக்கா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்ப நான் போய் ஷாப்ப கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இது அவைலபிள் இல்ல அப்படின்றாங்க. ஸோ இதுவே கன்டினியூஸா நான் ரிப்ளை பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்றதுனால தான், இப்போதைக்கு நான் YouTube, Instaல போடுறதில்ல. பட் இத நான் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி பிசினஸ் பண்ற ஒரு ஐடியால இருக்கேன். ஸோ, அப்படி பண்ணும்போது என் கையில ஸ்டாக் இருக்கும். ஸோ, அப்போ வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஐ மீன் ஈஸியா இருக்கும் கஸ்டமர ஹேண்டில் பண்றது. என்கிட்ட இருந்துச்சுன்னா இருக்குன்னு சொல்லி போட்டுருவேன். இன்கேஸ் ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சுன்னா, நான் அடுத்த வீடியோலயே ஸ்டாக் அவுட்டுன்னு சொல்லிருவேன் இல்லையா? ஸோ, அதனால அந்த YouTubeலயும், Instaலயும் போடாம இருக்கேன். ஸோ, இதுதான் ரீசன். நீங்க வந்து அது வந்து உங்களோட சாய்ஸ். போடலாம். போட்டு கொஞ்சம் ரீச் ஆகட்டும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, தாராளமா நீங்க போடலாம்.
ஓகேவா? ஸோ ஓகே. செகண்ட் ஒன் வந்து ஐ மீன் 5த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் மார்ஜின் எவ்வளோ வைக்கிறது? அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ப்ராடக்ட். ஓகேவா? அந்த ப்ராடக்ட்ட பொறுத்து இருக்கு. இப்போ நியூ லான்ச்சிங் ப்ராடக்ட்டா இருக்கு, இல்ல வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்டா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஷாப்புல இருந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இல்ல நீங்க கிளாத்திங் பிசினஸ் பண்றீங்க, இல்ல வந்து கவரிங் கேரண்டி கவரிங் இந்த மாரிலாம் பண்றீங்க. மினிமம் சார்ஜஸ் வந்து நீங்க ஸ்டார்ட்டிங்ல வச்சீங்கன்னா தான், கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்து இந்த குரோத் கிடைக்கும். ஓகேவா? எடுத்த உடனே நீங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து 200, 300, 500லாம் வச்சீங்கன்னா, நிஜமா சொல்றேன் ஏன்னா வராது. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஹோல்சேலா நம்ம வாங்குற ப்ராடக்ட்டோட பிரைஸுக்கும், ஒரு ஷாப்லேருந்து ரீசெல்லருக்கு வாங்குற பிரைஸுக்கும், ஷாப்லேருந்து கஸ்டமரா வாங்குற பிரைஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது இங்கேருந்து இவங்க வாங்குறது இல்லையா? அதாவது ஹோல்சேலா அது வந்து கம்மி. ரொம்ப கம்மி. ஒரு ப்ராடக்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராடக்ட் ₹100னா இவங்க வந்து ₹60, ₹65க்கு வாங்குவாங்க. ஓகேவா? நமக்கு ஒரு ₹75க்கு கிடைக்கும். பட் கஸ்டமருக்கு ஒரு ₹100க்கு கிடைக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இது மூலியமா தான் ரீசெல்லிங்கில நமக்கான இன்கம் வருது. நான் அதனால தான் சொல்லியிருந்தேன். கஸ்டமரோட ஐ மீன் ஆன்லைன் பேமெண்ட்டுன்னு. ஸோ இவங்க வந்து 65க்கு குடுக்குறாங்க. நாம 75க்கா? அப்ப நம்ம கஸ்டமருக்கு ₹100 வைக்கிறோம்னா, நமக்கு ஒரு 25-30 நமக்கு பெனிஃபிட். அந்த அமௌண்ட்ட நம்ம வச்சுக்கிட்டு, மீதி இவங்ககிட்ட வந்து ₹65க்கு குடுக்குறோம். சாரி ₹75 குடுக்குறோம். ஓகேவா? இந்த மாரி தான் வந்து இந்த ரீசெல்லிங் பிசினஸ் நடக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்கேஸ் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இல்ல இதில ஏதாவது டவுட் இருக்கு. இது ரிலேட்டடா இன்னும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இத பத்தின நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஸோ தேங்க் யூ. பாய்.